ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சஷ்டி திதி. இன்னைக்கு சந்திரன் கேத்துவோட சேர்ந்திருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 5ஆம் இடத்தில் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று உங்களுக்கு எந்த விதமான பெரிய தொந்தரவுகளோ இல்ல பெரிய மன கஷ்டமோ பாரமோ இருக்காது. திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம். இன்றைய நாள் மன திருப்தியுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன கவலைகள் தீரும். இன்னைக்கு கிரக அமைப்புல பாத்தீங்கன்னா மிதுனத்துல 2, கடகத்துல 2, சிம்மத்துல 2 ஒரு வரிசையாக கோர்வையாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். அதனால மேஷராசி நேயர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் பெரிதளவு எந்த விதமான ஒரு மனக்குறையோ இல்ல ஒரு கஷ்டமோ ஒரு மிதமான நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று உடன் பிறந்தோர்கள் மற்றும் சொந்த பந்தங்களுடன் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களை இன்று பேச வேண்டாம். குடும்பத்தில் சொத்து விஷயங்கள் மற்றும் பண விஷயங்களாக இருந்தால் உங்கள் அண்ணன் தம்பிக்குள் ஏதாவது பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று தவிர்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள், ஆன்மீகவாதிகளினுடைய சந்திப்புகள் மற்றும் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கு இந்த நாள் ஏற்றது. மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். பல ஆண்டுகளாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் அல்லது ரொம்ப நாளாக உங்களுக்கு பாக்கி இருக்க வேண்டிய வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் முடிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சில தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனையும் வணங்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு அஷ்டம சனியாக இருப்பதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது வந்து போகலாம். பொருளாதார ரீதியாகவும் சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உங்களினுடைய உடன் பிறந்தோர்களிடத்தில் சின்ன வகையான ஒரு மன கிளேசங்கள் வந்து போகலாம். பெரிய இடத்தினுடைய ஒரு சம்பந்தம் உங்கள் வீட்டில் பேசுவதோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் திருமணம் நிச்சயிப்பதோ மனதிற்கு ஒரு திருப்தியை தரும். சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பிரச்சனைகள் இன்று தீரும். இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. சனிக்கிழமை சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமான் வழிபாடு சிறந்தது. 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புத பகவானும் 8ஆம் இடத்தில் குரு மற்றும் சுக்கிரனும் இருப்பதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்குழப்பங்கள் வரலாம். அடுத்தவர்களிடத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். மகர ராசி அன்பர்கள் இன்று திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராசிரமமாக அமைகிறது. உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று முருகன் ஆலயத்தில்
பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனினால் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சற்று கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகளை இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் உங்களிடத்தில் வந்து பேசுவது சற்று மனதிற்கு ஒரு குறையை தரும். சனிக்கிழமையான இன்று சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்கலாம். இன்று சத்ரு சம்ஹார ஹோமம் செய்வதோ அல்லது முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார பூஜைகள் செய்வது விசேஷம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜாதகத்தில் லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தால் அவர்களது பூர்வ புண்ணியம் அல்லது புத்திரபாகியம் எப்படி அமையும்? அதுவும் லக்னாதிபதி 9ல வந்து நல்ல ஒரு பார்வையோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குரு சந்திர பார்வை, அதே மாதிரி புதனும் சுக்கிரன் பார்வை, இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு பூரணமான தெய்வ அனுகூலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மீன லக்னம் எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி குரு கடகத்துல உச்சபலம் பெற்றிருப்பார். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 5ல வரும், லக்னத்துல இருந்து 5ல குரு உச்சமா இருக்கும். அதே மாதிரி குரு பார்வை வந்து அந்த லக்னத்தின் மேல ரொம்பவுமே ஒரு முழு பலத்தோட இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே குலதெய்வ அனுகூலம் அவங்க வீட்டுல ரொம்ப பூரணமாக இருக்கும். அதே மாதிரிதான் புதன் சுக்கிரன் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியில புதன் உச்சமா இருப்பாரு, சுக்கிரன் நீச்சமாயிடுவாரு. அதே தான் உள்டாவா மீனத்துல இருக்கும். இது 2ஐ தவிர புதனும் சுக்கிரனும் உச்சமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இத 2ம் சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு, இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க, கூடவே சனி பகவானும் சேர்ந்து இருக்காரு அப்படின்னா லக்னாதிபதி பாக்கியத்துல இருக்கிறது அவங்களுக்கு பூரணமான ஒரு தெய்வ அனுகூலம் அவங்களுக்கு இருக்கும். பித்ருக்கள் ஆசீர்வாதம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். இதே மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் சூரியன் ராகுவோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பித்ருக்களினுடைய சாபங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இது 2மே இருக்கு. லக்னாதிபதி பாக்கியத்துல சூரியன் ராகுவோடையோ, சூரியன் கேத்து கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் சூரியன் ராகு சனி இது 3ம் பாக்கியத்துல வந்து லக்னாதிபதியோட சேர்ந்திருந்ததுன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்கும். பித்ருக்களினுடைய அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய சாபங்களும் அவங்க கேரி ஓவர் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு குடும்பத்துல கஷ்டங்களும் இருக்கும். ஒரு சரியான கிரக சேர்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.